வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம். குருவே துணை. இந்த குருவே துணைன்னு சொல்லும் போது குருவை அகக்காட்சியாக பார்க்கணும். அது மாதிரி குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம் அப்படி நான் சொல்லும் போது என் மனசுல திருவடி என்று சொன்னார் அந்த வேதாத்திரியம், அதாவது வேதாத்திரி மகர்ஷியினுடைய திரு அடி பாதை, த பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவருடைய பாத் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கொடுத்திருக்க கருத்துக்கள், வேதாத்திரியம் மனவளக்கலை கருத்துக்கள், அதான் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். அந்த திருவடியை நான் போற்றுகிறேன் என்று சொன்னார். போற்று, இறைவா போற்றி, போற்றுதல். இப்ப நான் எதை போற்றுகிறேன்? வேதாத்திரி மகர்ஷி கொடுத்தத வேதாத்திரிய கருத்துக்களை போற்றுகிறேன். அந்த கருத்துக்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். திருவடி சரணம். அப்ப அதை நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னா அதன்படி நான் வாழ்வேன் என்று மறைமுகமா அவருக்கு நான் உறுதி சொல்றேன். வேதாத்திரி மகர்ஷியை பார்த்து உங்களுடைய திருவடியை நான் போற்றுகிறேன், அதாவது நீங்க கொடுத்த பொக்கிஷத்தை நான் போற்றுகிறேன், அதன்படி வாழ்வேன், திருவடி சரணம் சொல்லி அவருக்கு நான் ஒரு மானசீகமா அவர்கிட்ட நான் பேசி அப்படி ஒப்படைக்க. அது மாதிரி நீங்களும் குருவே தொடங்கும் போது அவருடைய திருவுருவம், குருமேனி காணல் திருமந்திரத்தில் இருக்கல, குருவனுடைய சொல் கேட்டல், அவருடைய மேனியை பார்த்தல், அவருக்கு அருகாமையில் இருத்தல், இதெல்லாம் உயர்வை தரும். அப்ப இதெல்லாம் இப்ப அவர் இல்லைன்னு சொன்னார் கூட மானசீகமா வேதாத்திரி மகர்ஷி ஆவாகனம் செய்து, ஆவாகனம்னா உள்வாங்கி நமது ஆன்மாவோடு கலர விட்டு உயிர் கலப்பு பெற்று அவரை வணங்கி எல்லாம் செய்யும். இந்த மாதிரி நீங்க ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. குருவை பற்றி அடிக்கடி நினைக்கிறேன். வேதாத்திரி மகர்ஷி, இன்னும் நிறைய மகான்கள் புத்தன் காலம் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்க ஞாபகத்துக்கே நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 10-15 மகான்கள் பார்த்துருவாங்க. உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு மகானுடைய படத்தை மாட்டுங்க. இந்த சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள் மாட்டியிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுங்க. நமக்கு அது பொழுதுபோக்கு வச்சுக்கணும், உணர்வுக்கு கொண்டு வரும். நடிகராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்கள், இந்த கட்சிக்காரர்கள், தூய ஆன்மான்னு சொல்லும்போது யார்? மகான்கள். புத்தர். பின்னாடி நீங்க மேல பார்த்தீங்கன்னா வருஷா மொத்தம் 9 படம் இருக்கு. புத்தர். இன்னைக்கு புத்த மதத்தை தழுவனங்க உலகத்துல மொத்த ஜனத்தொகையில 20-25% இருப்பான். புத்தரை இறைவனாக கருதி வணங்கி அவருடைய போதனைகளை கேட்டு அதன்படி வாழ முயலக்கூடியவர்கள். அது மாதிரி இயேசு மகான், நபிகள் நாயகம், ஆதிசங்கரன், இவர்கள் எல்லாமே மதம் தோன்றுவதற்கு காரணமாக வாழ்ந்தவர். மத வேற்றுமை இல்லை, அவங்க உயர்ந்த கருத்துக்கள் தான் சொல்றாங்க. புத்தரும் சரி, இயேசுவும் சரி, நபிகளும் சரி, ஆதிசங்கரனும் சரி, எல்லாருமே உயர்ந்த கருத்துக்களை, வேறுபாடு இல்லாத கருத்துக்களை சொன்னாங்க. அதனால அவங்கள மனசுல நினைச்சு ஒரு 2 நிமிஷம் நான் உங்களோட உயிர் கலப்பு பெறுகிறேன், வணங்குகிறேன், எனக்கு நல்லாசி புரிங்க. இதான் பிரார்த்தனை. எவ்வளவு பெரிய பிரேயர் பாருங்க. நான் உங்களை மாதிரி நானும் அறிவுல மேன்மை அடையணும், தெளிவடையணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோம். அது மாதிரி திருவள்ளுவர் பெரிய ஞானி. திருக்குறள் என்பது நிகரற்ற ஒரு பொக்கிஷம். அவரை நினைச்சு வணங்க, பிரார்த்திக்க. மகாகவி பாரதியார் அண்மையில வாழ்ந்து சென்றவர். அவர் ஒரு பெரிய ஞானி. அவருடைய ஞான பாடல்களை எடுத்து படிங்க. ஆனா பொதுவா பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஞான பாடலை சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. தேசப்பற்று பாடல், குழந்தை பாடல்,
அதுதான் பெரும்பாலும் இருக்கும் பாரதி. ஆனா ஞான கவிகள்னு ஒரு சில கவிகள் இருக்கு. அந்த மாதிரி பாரதி, இப்படி எத்தனையோ மகான்கள். அது நீங்க உங்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சொல்லிட்டே போலாம். ராமலிங்க வள்ளலார், ரமண மகரிஷி, அவங்க படங்கள்லாம் கொஞ்சம் செலக்டிவா ஒவ்வொரு ரூம்ல 2 படம் வச்சா எங்க திரும்பினாலும் மகான்களுடைய படமா இருந்ததுன்னா அவங்க மனசுல அவருடைய ஒரு அலை உங்களை இன்னும் ஆன்மீகத்துல உயர்த்தும். எங்க வீட்டுல எல்லாருமே வச்சிருக்கேன், நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நான் வீட்டுல எல்லா படங்களும் வச்சிருக்கேன். எங்க போனாலும் அதை பார்த்துட்டே போகும். நீங்க சினிமா நடிகைகளுக்கு படத்தை வச்சீங்கன்னா என்ன உணர்வு வரும் கவனிச்சு பாருங்க. சரி, நான் உங்களெல்லாம் மகிழ்ச்சியை அடி போட்டி சொன்னேன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதுக்கிடையிலே எங்கேயோ பேச போயிட்டு. அதனால உங்க வீடை சுத்தமா சுத்தமா வச்சாலே அழகாயிடும். அழகுக்குன்னு ஒண்ணும் செய்ய வேண்டும். சுத்தமா எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்கணும் அதை வரிசையா அழகா அடுக்கி வச்சாலே வீடு அழகா. அதுக்கு வீடு அழகா இருக்கணும், பங்களா கட்டணும், பழைய ஓட்டு தரையை மாத்தி மார்பிள் போடணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. குடிச வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிராமத்துக்கு எங்கேயா அந்த பக்கம் போகும்போது நல்ல ஓலை வீடு, இன்னும் சாணத்தால முழுகின தரை, ஒரு முற்றம் வெளியில, அது சொல்லி சாணியால மொழி, அந்த பக்கம் 2 மாடு. பாரதி அப்படிதான் பாடின, காணி நல வேண்டும் பராசக்தி, காணி நல வேண்டும், அங்க ஒரு 4-5 தென்னை மரம் வேண்டும். எவ்வளவு அழகா, என்ன இவ்வளவு போதும், இந்த போதும் அதை சுத்தமா வச்சிருக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு. சரி, நமக்கு இறைவன் ஏதோ ஒரு வீடு கொடுத்திருக்கான், சின்னதோ பெருசோ வாட் எவர் மேபி, அதை சுத்தமா வச்சிருக்கோம், அடுக்கி வச்சிருக்கோம். எங்க வீட்டுல மனைவி காலையில ஒரு அரை மணி நேரம் என்ன வேலை தெரியுங்களா, மலர் அடுக்கிறது. எங்க வீட்டு ஃப்ரெண்டு காலில் ஒரு லாஃபிங் புத்தா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூடை, அதுல மலர்கள் தண்ணி விட்டு அந்த மாதிரி அதுக்கு ஒரு 10-50 ரூபாய் 20 ரூபாய் செலவாகும். இவ்வளவு ரூபாய் செலவு பண்றோம். ஆனா நீங்க செலவு பண்ண அவசியம் இல்லை, ஒண்ணு விட்டு செடி வேணும். மொத்தத்துல வீடை சுத்தமா அழகா ஒரு கோயில் மாதிரி. எங்க வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா உங்க வீடு கோயில் மாதிரி இருக்கு, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, நீங்க அந்த கோயிலை இறைவனாக இருக்கும். கோயிலை கட்டி உள்ளுக்கு சாமி இல்லை, பூசாரியும் இல்லை, சாமியும் இல்லை. ஆக இல்லம் ஒரு கோயில், இந்த உள்ளமும் ஒரு கோயில். அங்கு சிவன் அன்பு, அன்பே சிவம். கொஞ்சம் இதெல்லாம் கற்பனை பண்ணுங்க, நாம இப்படி வாழ்றோமா? யாராவது வீட்டுக்கு என்னடா இந்த டைம்ல கழுத்தா இருக்கிறான், வந்திருக்கிறது மனுஷன்தான், ஆனா அவனுக்குள்ள இறைவன் இருக்கு. அவனுக்கு அது தெரியாம இருக்கும், அவனுக்கு உணர்த்துறோம். எப்படி நாம நம்முடைய இறைவனை அவனை காட்டுறோம், வீட கோயில காட்டுறோம். நீங்க நல்ல நிறைய விஷயங்களை திங்க் பண்ணு. சிறுக கட்டி பெருக வாழ் ஒரு வார்த்தை, சிம்பிள் லிவிங் பட் கிரேட் திங்கிங். சிறுக கட்டி பெருக, அதாவது ரொம்ப எளிமையான வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கை. வறுமை இல்லை, எளிமை. எளிமை வேற, ஏழ்மை வேற. ஒரு சின்ன எழுத்துல மாறின அர்த்தம். ஏழ்மைனா வறுமை, எளிமைனா சிம்பிள். நல்ல வசதி இருந்தாலும் பெரிய ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு சிம்பிள் லிவிங். ஆனா கிரேட் திங்கிங், பெரிய விஷயங்களை சிந்திக்கிறது. எப்போ இறைவனை பற்றி, அந்த இயற்கையை பற்றி, தோற்ற ரகசியங்களை பற்றி அதை வியந்து வியந்து சிந்திக்கிறது. அடேங்கப்பா, கடல் எவ்வளவு பறந்து விரிந்து ஆழ்ந்து இருக்கு, எவ்வளவு தண்ணி, இதெல்லாம் எப்படி? அப்படிதான் இறைவன் அந்த கடலை வணங்குறோம். நீரையும் வரண பகவான் என்று கருதி, ஏன்னா இந்த கடல் இல்லைன்னா நமக்கு எங்க இருந்து நீர் கிட்டும், இந்த நிலம் என்றால் எங்க இருந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு இயற்கை தோற்றங்களையும் இறைவனாக கண்டு வணங்குறோம் நன்றியோட. இந்த கிராட்டிடியூட் சொல்லுவாங்க, வணக்கம். இதெல்லாம் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க.
இதுவரையும் கொண்டு வரல. நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம மன்றத்து அன்பர்கள் நிறைய வீட்டுக்கு போனா கோயிலை விட சிறப்பான கோயிலா வச்சிருக்காங்களா. தீபம் இல்லாத அறையே இருக்காது. அன்னைக்கு ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. ஒவ்வொரு அறையிலும் ஒரு சின்ன அணையா விளக்கு, அகல் விளக்கு கொஞ்சம். எங்க வீட்டுல காலையில ஒரு 5:30 மணிக்கெல்லாம் பூஜை அறையில ஒரு விளக்கு ஏற்றினா நைட்டு 9 மணிக்கு தான் அதை நிறுத்தும். கொஞ்சம் எண்ணெய் செலவாகும். ஆனா பரவாயில்ல. ஏன்னா வீடு தூய்மை ஆகுது, இறை சக்தி உள்ள வருது. சில வாஸ்துகள் இருக்கு. சின்ன சின்ன அதுக்கு வேண்டி லட்சம்லாம் செலவழிக்கிறோம். சின்ன சின்ன நீங்க அதெல்லாம் சரி பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் சரி பண்றேன்னு நினைச்சு பண்றீங்களே, அப்பவே உங்க மனசு சரியாகும். அதாக்க அதுல விசேஷம். ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்துற போது நம்ம மனசு சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா இக்னோர். வேட்டி சட்டையெல்லாம் வந்துட்டு கட்டிலே கட்டிப்போம், ஹேங்கர்ல போட மாட்டாங்க. பெண்கள் வந்தாச்சுன்னா சாரியை கட்டி அப்படி போட்டு நைட்டி கட்டிட்டு சாரியை கட்டிலே கட்டி. நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி நான் போனேன். என்ன பார்த்ததும் ஓடி போய் அதெல்லாம் எடுத்து சுருட்டி ஒழிக்கிறான் கட்டில் கட்டி. ஐயா வந்துட்டு இப்போ உங்க வீட்டுக்கு திடீர்னு யார் வேணாலும் வரலாமே, இறைவன் வருவானே. எப்படி அருவமா வந்துட்டு திரும்பி போயிடுவான். வீடு சுத்தமா இல்லையே. எங்க அப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க, இன்று நேற்று 60 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஞாபகம். இந்த லட்சுமி சிம்மாடி லட்சுமி இறைவன் லட்சுமி. அந்த லட்சுமி கடாட்சம் உன் வீட்டு கதவை வந்து தட்டும் போது நீ திறந்துக்கிடணும். தட்டுறது உன் காதுக்கு கேட்கணும். கேட்டு உடனே திறந்துட்டேன்னா உள்ள வந்துடுவான். நீ கேட்கல திறக்கல அடுத்த வீட்டுக்கு போயிடுவான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இறை லட்சுமி ரூபத்துல, அதாவது பொருளாதாரம், சரஸ்வதி ரூபத்துல, பார்வதி ரூபத்துல, கல்வி, கல்வி செல்வம், பொருட்செல்வம், வீரம். வீரம் வேணுமே, தைரியம். எல்லாம் இந்த 3 பேரும் உங்க வீட்டுக்கு வருவாங்க. 3 தேவிகள் உங்க வீட்டுக்கு வருவாங்க. எப்போ? உங்க வீட்டு கதவு திறந்து, உங்க மனக்கதவு திறந்து மட்டுமா வாசனையா இருக்கணும். ஏன்னா தேவிகள் வரும்போது வீடு எப்படி சுத்தமா இருக்கணும், வாசமா இருக்கணும். வீடுங்கிறது நம்ம கட்டுனது, மனசு என்பது இறைவன் கட்டினது. ஆனா இறைவன் கட்டிய மனசு அழுக்கா இருக்கு. அதான் அதுல பெரிய வேடிக்கை. அப்ப இறைவன் என்ன அழுக்கான வீடையா கட்டு? அது இருக்கு. அன்னைக்கு நான் சொன்னேன், மழை நீர் தரையில விழுந்தா தரையினுடைய வாசனை எடுத்துரும் சொன்ன மாதிரி இறைவன் வரும்போது விலங்கா வந்துட்டான், நேரடியா மனிதனா வரல. இறைவன் எதன் வழியா வந்திருக்கான்? பஞ்சபூதங்கள், அப்புறம் தாவர இனம், ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, வைல்டு அனிமல், சிங்கமா வந்திருக்கான், புலியா வந்திருக்கிறான், பல ரூபத்துல வந்திருக்கான், கடைசியில மனிதனா வந்தான். அப்ப மனிதன்கிட்ட என்ன இருக்கும்? இந்த விலங்கின குணம் போல அது எடுத்துட்டு இறைவன் வர. அப்ப இறைவனுக்கு எப்படி இருக்கான்? அழுக்கு, மாசுபடிந்த இறைவன். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த இறைவனை நாம சுத்தப்படுத்தணும். இது மாதிரி நமக்கு என்ன பெரிய பொறுப்பு பாருங்க. இறைவனை சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பு மனுஷனுக்கு, எனக்கும். இறைவன் நம்மளை சுத்தப்படுத்துறானா இறைவனை நாம சுத்தப்படுத்தணுமா? நான் இன்னைக்கு ஒரு ரிவர்ஸ் கியர் புதிய சிந்தனை எனக்கே வருது. ஆமாங்க, நான் இதுவரைக்கும் இதை சொல்லவே இல்லை. எனக்கே சந்தோஷம். ஆமா, ஆமா இல்ல, எனக்குள்ள இருக்கிற இறைவன் ஆன்மா, களங்கமுற்ற ஆன்மா, கண்டாமினேட்டட் சோல். இப்ப எனக்கு ஒரு புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எப்படி சுத்தப்படுத்து? மனமாக எழுச்சி பெற்றிருப்பது ஆன்மா. எப்படி எழுச்சி பெறுது? ஆன்மால என்ன இருக்கோ அது என்ன மனமா எழும். ஆன்மால என்ன இருக்கு? அழுக்கு, களங்கம், பொறாமை இருக்கு, பேரரசு இருக்கு, கோபம் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு, மொத்தமும் அழுக்கு. அது மனமாய் எழுது. மனமாய் எழுவது இறைவன் தான் என்றாலும் இங்கு களங்கமுற்ற ஆன்மா இறைவன். இப்ப நமக்கு அறிவு நல்லா வளர்ந்துருச்சு. குரு சிந்தனை தூண்டிட்டார். ராதாகிருஷ்ணா, உன் ஆன்மாவை சுத்தப்படுத்து, கருமையை தூய்மை செய், அங்க இறைவன் அழுக்கு பிடிச்சி இருக்கிறான், சுத்தப்படுத்து, படிட்டேன்னா அவன் வெளிப்படும். ஆகவே அன்பர்களே, நாம் வாழ்கிற வீடு, இல்லம், தூய உள்ளம், தூய உள்ளம், அதான் என்னுடைய முதல் பொறுப்பு. பணம் சம்பாதிக்கிறது 2வது.
பெருசாலாம் சம்பாதிக்கணும் தேவையில்லை. நான் அதை தர ஓடு போட்ட வீட்டுல இருக்கிறேன், போதும். எனக்கு ஒன்றும் பங்களா வேணும்னு அவசியம் இல்லை. ஆனா எங்க வீடு எப்படி இருக்கு? கோயில் மாதிரி இருக்கு. என் மனசு, நான் எளிமையா தான் வாழ்ப்பேன், ஆனா தூய்மையா வாழ்ப்பேன். கோயில் இது உங்களுக்கு என்ன எப்ப தெரிய வரும் தெரியுமா? உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவனுக்குள்ள அப்படியே ஒரு அமைதி தாக்கம். மகிழ்ச்சி அந்த காலத்துல சொன்ன ஞாபகம். நான் அந்த காலம் சொல்லலாம், 30 ஆண்டு 35 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லுவாரு. புத்தர் இருக்கிற இடத்தை சுத்தி ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு சிங்கம் அந்த காட்டுல இருந்தா கூட சத்தம் போடாம படுத்து கிடக்கும். விலங்குகள் கூட கட்டுப்படுமா. யாருக்கு? ஞானிகளுக்கு. ஏன்? அவங்க மௌனிகள். ஞானிகள் மௌனிகள். வெளியில வாய் வச்சு பேசுவாங்க, ஆனா அவங்க மனசு பேச. உள்ளம் அமைதி. வாய் சொல்ல வேண்டியது சொல்லணுமே. அந்த உள்ள அமைதியா இருக்கிறதுனால அந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் அலைகள் இருக்கே, அது அமைதி மிகுந்த அலை. அது ஒரு அமைதியான ஃபீல்டே ஃபார்ம் பண்ணும், ஒரு சைலன்ஸ் ஜோன். புத்தர் இருக்கிற 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வைல்ட் அனிமல்ஸ், காட்டு விலங்கு கூட அமைதியா இருக்கும். நம்ம பக்கத்துல யாராவது வந்தா உடனே கோச்சிக்கிட்டாங்க. யாராவது நம்ம பக்கத்துல வந்தா அவங்க உடனே கோவம் வருது. சொல்லுவாங்க, அவரை கண்டா உடனே எனக்கு கோவம் வருது. ஏன்னு? ஏன்னா அவருக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. நான் நினைச்சு பாருங்க, நான் இதுல எந்த வகை? என்கிட்ட வந்தவங்களுக்கு கோபம் வருதா, சிரிப்பு வருதா? அப்ப நீங்களும் உங்களை கவனிங்க. உங்ககிட்ட யாரா வந்த, யாரா என்ன, உங்க மனைவி அல்ல கணவன், உங்க குழந்தைங்க, உங்க சகோதர சகோதரிகள், உங்க நண்பர்கள் எல்லாம் உங்களுக்குரியவர்கள் உங்ககிட்ட வந்தா சாந்தமா இருக்கிறாங்க, கோபப்படுறாங்க. சில நேரம் சொல்லுவாங்க சிலவங்க, நான் ஒண்ணுமே சொல்லுங்க, அவங்க வந்துட்டு உடனே கோபத்துல சத்தம் போடுறாங்க. ஏன்னு எனக்கு தெரியும். ஏன்னு தெரியல. ஓ மனசுல இருந்து என்ன வெளியில போகுது? இவ எதுக்கு இந்த நேரத்துல அங்க வந்தாலும் நினைக்கிறீல்ல? அவளுக்கு கோபம் வந்துச்சு. வாயால சொல்லல, இந்த எண்ணெய் கிளப்பி அங்க வேலை செய்யுது. இவன் இந்த நேரத்துல அங்க வந்துட்டு எதுக்கு வந்த, கடன் கேட்டு வந்தாளா? மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் விடுறோம். தீய எண்ணங்கள் தீயினும் கொடுமையானது. தீயவை தீய பைத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அந்த மாதிரி ஒரு தீய எண்ணம் வெளியில போகுது. அவங்க நல்லவங்களா தான் வந்தாங்க. இந்த தீய எண்ணம் போய் அவங்கள ஒரு தீய குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை அந்த மனசுல உருவாக்கு. ஆக சுருக்கமா நான் என்ன சொல்ல, நம்முடைய வீட சுத்தமா அழகா ஒரு கோயில் மாதிரி மகான்களுடைய படத்தெல்லாம் போட்டு ஒரு இடத்துல வாழ்க வளமுள்ள போடுங்க. இன்னொரு அற்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, எங்க பார்த்தாலும். ஒரு இயேசுக்கு படத்தை போட்டீங்களா, நான் இருக்கிறேன் பயப்படாது. ஒரு முருகனுக்கு படத்தை போட்டீங்களா, யாம இருக்க பயமே. குறிப்பா மகான்களுடைய படம், அதாவது இறைவன்கள்லாம் மனுஷனா பிறந்து மகானா மாறி தெய்வமா காட்டின மகான்கள் இருக்காங்க, அவங்க படம். அவங்க கீழே அவங்க கொடுத்த வசனங்கள், விளக்கு இவ்வளவு பண்ணி உங்க மனசுல வீட்டுக்காக வாங்க வாங்க என்னை தேடி வந்திருக்க. நீ எப்படி எடுக்கணும்? இவன் எதுக்கு போவந்தான்னு கேட்கக்கூடாது, என்னை தேடி வந்திருக்கான், நான் எதுவாவது கொடுக்கணும். பணம் இல்லை, ஒரு சிரிப்பு ஃபர்ஸ்ட், வாங்க நல்லா இருக்கீங்களா, ஒரு ஸ்மைல். இப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வர. ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன, அதை மறக்கக்கூடாது. நான் மனுஷனா தான் இருக்கிறேன், ஆனா உண்மையில் நான் இறைவன் என்று என் குரு எனக்கு சொல்லியிருக்கார். ராதாகிருஷ்ணா, நீ ராதாகிருஷ்ணன் இந்த மனுஷன் அல்ல, நீ சாட்சாத் பரபிரம்மம், இறைவன். அந்த கடவுளை நீ ஒன்னுள் பார்க்கலாம், நீயாக பார்க்க. கடவுளை ஒன்னிலிருந்து வேறான கடவுளாக பார்ப்பதில்லை, ஒன்னையே நீ கடவுளாக பார்க்கலாம். ஆனா அதுக்குரிய தகுதியை, பக்குவத்தை நீ உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக இல்லை, கூட்டத்துல சொன்னா நான் எனக்காக சொல்றதை நான் எடுப்பேன். நானு அப்போ சொன்னார், முதல்ல உன தகுதியாக. எப்படி எப்படி தகுதியாக? அறம் நின்று வாழ். அறம், அறத்துக்கு பொருள் தெரிந்து கொள்ளும். அறம் நின்று வாழ். அறம்னா என்ன? தனக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் செயல் செய்யாம வாழ. தனக்கோ பிறருக்கோ
உடலுக்கோ மனதிற்கோ இன்றோ நாளைக்கோ எந்த துன்ப விளைவு வராத செயல் அப்படி வாழ்ந்தா அது அறம். சுருக்கமா மகிழ்ச்சி அது 2 ஒழுக்க பண்பாடும் கொடுத்திருக்காங்க. துன்பப்பட்டவனுக்கும் உதவணும், யாருக்கும் துன்பப்படுத்தணும். ஈதலும் இசைபட வாழ்தல் வள்ளுவர். ஈதலும் இசைபட வாழ்தல் அது வல்லது. ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த ஆன்மாவுக்கு எது ஊதியம், எது பயன்? ஈதலும் இசைபட வாழ். இசைபட வாழ்ந்தா என்ன? எல்லாத்தோடு இசைஞ்சு மாமியார் மருமகள் இசைத்து வாழணும், நண்பர்கள் இசைந்து வாழணும், விட்டு கொடுத்து வாழணும். அப்புறம் ஈதல், ஏதாவது அவங்களுக்கு பொருள் தேவை மட்டும் இல்லை, நம்முடைய உடல் உழைப்பு தேவையா, நம்முடைய அரவணைப்பு தேவையா இருக்கும். ஈதல் இந்த 2 நம்ம பண்ணோம்னா இந்த ஆன்மாவுக்கு அதான் பயன். மகிழ்ச்சி அதை 2 ஒழுக்க பண்பாடு. அப்ப இன்னையில இருந்து இந்த 2 ஒழுக்க பண்பாடுல தவறாம வாழும். இது ஒரு முக்கியம். அறத்துல ஒரு பாகம், இன்னொரு ஒரு பாகம் ஒழுக்கமா. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வள்ளுவர் சொல்றார். ஒழுக்கம் உயிரை விடையும் மேன்மையானதான். நல்ல ஒழுக்கம், ஒழுக்கம்ங்கிறது ஒழுக்கத்தையும் உயிரையும் வச்சுட்டீங்கன்னா ஒழுக்கம்தான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். சரி, ஒழுக்கம்னா என்ன? நல்ல பழக்க வழக்கம். சிம்பிளா சொல்ல, நல்ல பழக்க வழக்கம் தான் ஒழுக்கம். யாருக்கும் திரும்ப கொடுக்காம வாழ்றது ஒழுக்கம், அவங்களுக்கு உதவி வாழ்வது ஒழுக்கம், நம்முடைய கடமைகளை தெரிந்து கொண்டு கடமையை சரியா அன்போடு செய்யணும் ஒழுக்கம். ஈகை ஒழுக்கம். ஒழுக்க எல்லாமே அர்த்தம். ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கத்துல 5 விதமான விஷயங்கள்ல ஒழுக்கத்துல நல்ல பழக்கம். அது மாதிரி இன்னும் விரிச்சு சொல்லுவாங்க. ஒண்ணு உணவு உட்கொள்ளுங்க, சாப்பிடும், அதுலயும் ஒழுக்கம் வேணும். நல்ல சாத்தியம் உணவு, கண்டதை அள்ளி திங்கக்கூடாது. நல்லா இருக்குங்கிறத அள்ளி போடும், அது அளவு. முறை, எப்ப சாப்பிடும், பசிச்சா சாப்பிடும். முறை, அதான் சிஸ்டம், டயட் சிஸ்டம். அளவும் லிமிட் அண்ட் மெத்தட். அப்புறம் சாப்பிட்ற விஷயத்துல உணவு, அப்புறம் உழைப்பு. இப்போ உழைப்புக்கு வாய்ப்பு இல்லை, உடற்பயிற்சி. ஏதோ ஒரு விதத்துல உடலுக்கு உழைப்பு, உணவு, அளவு, முறை. அப்புறம் நல்ல ஓய்வு, தேவையான அளவுக்கு ஓய்வு. அது மாதிரி உடல் உறவுல அளவு இருக்கும். எண்ணங்கள், தூய எண்ணங்கள் எல்லாம். இந்த 5ஐயும் கடைபிடிச்சீங்கன்னா அந்த அறத்துல ஒழுக்கம் வந்து. கடமை, நீங்க என்னவா இருக்கிறீங்க, உங்க தொழில் என்ன, நீங்க எந்த இடத்துல உட்காந்து அங்க உங்களுடைய கடமை என்ன. ஸ்கூல்ல ஒரு டீச்சரா ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, இப்போ நீங்க அவருடைய மனைவிங்கிறத மறந்துடணும், உங்க குழந்தைகளுக்கு அம்மாங்கிறத மறந்துடணும். அங்க நீங்க டீச்சர். டீச்சருக்கு வேலை என்ன? உங்களை தேடி வந்த குழந்தைகளுக்கு அறிவை தெளிவு கொடுக்கணும். ஒரு பக்கம் சப்ஜெக்ட்ஸ் ரெகுலரா எடுக்கணும். அந்த குழந்தைக்கும் சரி, மாணவனுக்கும் டீச்சருக்கு என்ன சம்பந்தம்? டீச்சர் அந்த கடமையை உணர்ந்து செய்யணும். ஒரு போலீஸ்காரர் தான் அவருடைய கடமையை உணரும். ஒரு டாக்டரா டியூட்டி கான்சியஸ்னஸ், நம்முடைய டியூட்டியில உணர்வோடு. அப்படி எங்க இருக்கிற, என்னவா இருக்குது, அந்த கடமையை கரெக்டா செய்யணும். வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவா இருக்கிற இல்ல அம்மாவா இருக்கிற, அப்பாவா இருக்கிறவர் அந்த பெண்ணுக்கு கணவன், அந்த பொண்ணுக்கு மனைவிக்கு என்ன செய்யணும், குழந்தைகள். இது கடமை. எனக்கு நான் என்ன செய்யும், என் உடல் நல்லா இருக்குது, என் மனசு நல்லா இருக்கு, நான் என்ன செய்யும், இதெல்லாம் கடமை. 5 வகை கடமைகள். அப்புறம் ஈகை, முடிஞ்ச அளவுக்கு பொருளை கொண்டோ, உடல் உழைப்பை கொண்டோ, அறிவு தெளிவை கொண்டோ ஏதாவது நான் அந்த சமுதாயத்துக்கு, ஏன்னா சமுதாயத்துக்கு நிறைய இவ்வளவு சேர்ந்தா அறம். சிறப்பு ஈனம், செல்வமும் ஈனம், அறத்தின் ஊங்கு ஆக்கம் தலைப்பட்டவருக்கு. வள்ளுவர் அரண் வலியுறுத்தல் ஒரு அதிகாரத்துல அறத்தை பற்றி 10 பாடல். அதுல ஒண்ணு இது. நீ அறம் நின்று வாழ்ந்தால் உனக்கு சிறப்பு கிடைக்கும்.
சிறப்பான புகழ், பாராட்டு. அது மட்டுமா செல்வமும் கிட்டும். எல்லா செல்வமும் கிடைக்கும். ஒண்ணும் இப்ப நீங்க நல்ல அறம் நின்று வாழ வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் கிடைக்கும் தான். இப்பதான் ஒரு முன்னாடி என் மனைவிட்ட ஒரு பொலிட்டிஷியனை பத்தி பேச்சு, அரசியல்வாதியை பத்தி பேச்சு. அப்போ பேசி பேசி எல்லாம் என்ன சொன்னோம்? உலகத்துல எல்லாரும் மாறி மாறி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் புடுங்குறார், பறிக்கிறார். டாக்டர் பணத்தை புடுங்குறார். நியாயமா எடுக்கிறாருன்னா 100க்கு 90 டாக்டர்ஸ் இல்லை. ஏதோ ஒரு 10 பேர் அறத்துக்கு 5 வாழ்றோம் அப்படின்னா 5 தோறும் அரணே பிறரை வஞ்சிப்பு தோறும் அவா. ஏன் வஞ்சிக்கிறோம்? ஆசை. நிறைய சம்பாதிக்கணும். எங்க அம்மா சின்ன வயசுல கை நிறைய சம்பாதி மாட்டா அப்படின்னாங்க. இவன் கை நிறைய சம்பாதிக்கிறோம்ல, வந்திருக்க நோயாளிக்கு வயிற்று வலி தான், ஒரு சின்ன மாத்திரை கொடுத்தா சரியா. ஆனா வந்திருக்கவன் பணக்காரன், அது இது போட்டு ஒரு 5000 3000 இடம். டாக்டர்ஸ், போலீஸ்காரன், அரசியல்வாதி, அரசு அதிகாரிகள், பியூன்ல இருந்து, பியூன் போனா ஒரு 100 ரூபா தான் கேட்கிறேன். யாரை பார்த்தாலும் கையை நீட்டுறாங்க. நானும் மனைவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேச வேண்டிய கட்டாயத்துல எல்லாரும் கை வாங்க. இப்ப எல்லாரும் வாங்கினா தப்பு இல்லை தானே அப்படின்னு கண்குழு பண்ண. நீயும் வாங்க, நான் தப்பு போன, நீ வாங்கிட்டேன்னு போன, யாரும் குறை சொல்ல போறது இல்லை. ஏன்னா அவனும் வாங்குறான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, சாட்சி, ஒரு விட்னஸிங் கான்சியஸ் உள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோ. இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, என் மனைவிட்ட தான் பேச, ஏங்க நாங்க ஒரு தப்பு பண்ணல, என் மனசறிஞ்சு நான் ஒரு தப்பு பண்ணல, நமக்கு இப்படி ஒரு குருட்டு குழந்தை பிறக்கணுமா, நொண்டி குழந்தை பிறக்கணுமா? நம்ம குழந்தை 10 வயசுல கேன்சர்ல செத்து போச்சு, நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்னு யாருக்கும் தெரியும். கர்மாவனுடைய விளைவு தானே நம்ம சந்திக்கிறோம். வாழ்க்கையில எத்தனை சங்கடங்களை சந்திக்கிறோம். எவ்வளவு பொருள் சேர்த்தாலும், பெரிய விலை போன ஆடிக்காரில் போனாலும் மனசுல சங்கடம், அச்சம், கவலை எல்லாம் வருதுன்னா கர்மாவுடைய விளைவு தானே. என்ன கர்மா? ஏதோ பாவம் செஞ்சிருக்கோம் முற்பிறவியில, என்னுடைய முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. நான் பிறந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன், தெரியல. லஞ்சம் வாங்குறதுல என்ன பாவம் இருக்கு? எல்லாரும் தானே வாங்குறாங்க. அன்னைக்கு ஒரு பிசினஸ் டீலிங் ஒருத்தர் என்ன சொல்றாரு, சார் என்ன பண்றது, அவங்க ரூபா கேட்கிறாரு தாசில்தார், கொடுக்காத வழி இல்லை. நான் என்ன எப்படி சமாதானப்படுத்திட்டேன்னா, எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த பிசினஸ்ல இவ்வளவு லாபம் வரும், அந்த லாபத்துல ரொம்ப சின்ன பங்கு தான் கேட்கிறேன். 10 லட்ச ரூபா எனக்கு லாபம் வரும், அவர் 10,000 ரூபா தான் லஞ்சம் கேட்டேன். நான் அப்படி கணக்கு போட்டு சரி அவர் கொடுத்தாதான் அந்த 10 லட்சம் வாங்கிட்டு கொடுத்துட்டேன். இப்ப நான் அன்பாவே கொடுக்குறேன், அவரும் அன்பாவே கையெழுத்து போட்டுட்டாரு. எல்லாம் அன்பு, லஞ்சம் பரிமாறணும், எல்லாம் மரியாதை காரியம் இல்லை. இதுல என்ன பாவம் இருக்கு? ஒண்ணு. ஆனால் மனம் அழுக்காகிட்டே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கிடணும், மனம் அழுக்காகுது, நம்ம அறியாமலே அழுக்காகுது. இந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து நாளைக்கு குழந்தையா பிறகு பாவம் பதிவு. இப்போ குழந்தையா பிறகுதா நீ செய்த பாவம் பிறகு. நீ எதை பிறக்க வைக்கிற? ஒரு பாவம். நீயும் பாவி, இன்னொரு பாவியை பிற வைக்கிற. அது என்ன பண்ண இந்த ஜென்மத்துல கஷ்டப்படும். நீயும் கஷ்டப்படுற. உங்க அப்பா அம்மா உனக்கு ஒரு பாவ மூட்டையை கொடுத்தாங்க, நீயும் அதை கூட அந்த பாவ மூட்டையின் எண்ணிக்கை கூட்டி உன் பிள்ளைய கொடுக்குற. பிறவி பெருங்கடல், பாவ மூட்டைகளை சுமந்து எப்ப இறக்கி வைக்கையா போற நீ? இப்ப நினைங்க, உங்களை எத்தனை படிச்சவங்க நான் சொன்ன தப்புலாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம், எனக்கு தெரியாது. பேசக்கூடிய நான் என்ன திரும்பி பார்க்கிறேன், நான் எப்படி இந்த பேசக்கூடிய அளவுக்கு நான் வாழ்றேனா இல்லையா? இல்லை என்றால் எந்த இடத்துல இல்லை, சரி பண்ணணும். எனக்கும் உனக்கும் சேர்த்து நான் பேசுறேன். ஏதோ உங்களுக்கெல்லாம் பேசுறேங்க, எனக்கும் சேர்த்து நான் பேசும்போது என்னுடைய ஆன்மாவுக்கு நான் பேசுறேன். இந்த மனசு அழுக்காக்கும், பணம் அழுக்காக்கும். பணம் அழுக்காக்குனதுனாலதானே பொறாம வருது. என்கிட்ட இல்லைன்னு பொறுக்க முடியலையே, அவன்கிட்ட இருக்கு என்கிட்ட இல்லைன்னு பொறுக்க முடியலையே. எவ்வளவு பெரிய அழுக்கு அது. இதை இறக்கி வைக்கணுமா? மேலும் மேலும் ஆசையை வளர்த்து கொண்டு தப்பு தப்பா பணத்துக்காக எவ்வளவு தப்பு பண்ணும்.
கொஞ்சம் சிந்தி. பணம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அல்ல, என்னுடைய சாப்பாட்டுக்கு வேணும், என்னுடைய துணிமணிக்கு, என் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் வேணும், ஒரு சின்ன செல்போனா வேணும், பணம் வேணும். அதுக்கு உழைச்சி சம்பாதி. அன்னைக்கு நான் ஒரு 4 நாள் முன்னாடி, 4 நாள் இல்லை, நேற்று தான், நேற்று வந்தான் ட்ரிம் பண்ண போனேன். இந்த தாடி முடிய சலூன்ல உட்காந்து காலையில ஒரு 9 மணி இல்லை 10 மணிக்கிட்ட. அப்ப அந்த ஹேர் கட் பண்றது நான் உட்காந்து ஒருத்தர் வராரு, இவருடைய நண்பர். என்னப்பா போலி ஆபீஸுக்கு போறியான்னு கேட்க. இல்ல இன்னைக்கு லீவு. ஏன்? இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அங்க போனா ஒரே கூட்டம், அதனால நான் வேலைக்கு போவேன். வேலையை விட்டுட்டு 1000 ரூபாய் கை நீட்டுகிற ஒரு சமுதாயத்தை அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கு. எல்லாத்தையும் பிச்சைக்காரனா உருவாக்கி வச்சிருக்கு. ஏன்னா வேலைக்கு போனீங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்குதே. சரி, அந்த மனம் எப்படிலாம் அழுக்காகுது, அழுக்கு படுத்துறாங்க. நான் அழுக்காக ரெடியாவும் இருக்கேன். 2 இருக்கு. நான் ரெடியா இல்லைன்னா என்ன யாரும் அழுக்குப்படுத்த முடியும்? நான் ரெடியா இருக்கிறேன், சுத்தமா இருக்கிறேன், என்ன அழுக்குப்படுத்த முடியாதுன்னு நினைச்சேன்னா யாரும் என்ன அழுக்குப்படுத்த. இப்போ உங்க மனசு நீங்க கொஞ்சம், இந்த ஆன்மா எவ்வளவு களங்கம் விட்டது, ஜென்மாந்தர்களில் கொண்டு வந்த இந்த மாதிரியான பாவ வினைப்பதிவு, பாவம் இல்லை நினைச்சு செய்து கொண்டு வந்த வினைப்பதிவுகள் தான் ஒரே காரணம். கர்மானு பேர். இந்த வாழ்க்கையில யாராவது ஒருத்தராவது நிலைத்த அமைதி, நீடித்த மகிழ்ச்சி உடையவர்களாக யாராவது ஒருத்தர் இருக்காங்களோ கஷ்டம். அதான் வள்ளுவர் சொன்னார், நல்லோர் ஒருவர் உளரெனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு பெரிய டவுன் சிட்டி, என்னங்க மழையே பெய்யல யாரோ சொல்றாங்கன்னா ஒருத்தன் கூட நல்லவனா இல்லையா? எண்ணிப்பார், அந்த ஒருத்தர் நானா இருக்க கூடாதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நெஞ்சில கேட்க. நல்லோர் ஒருவர் உளரெனில். இதை வச்சு உபனிஷத்துல ஒரு வசனம் இருக்கு. உபனிஷத்துல, நீ ஒருவன் தூய்மையானால் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியே தூய்மையாகிறது. பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, அது ஒரு சிறு பகுதின்னு சொன்னாலும் கூட அது எவ்வளவு பெருசா இருக்கும். நீ ஒருவன் தூய்மையானால் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியை தூய்மையாகிறது. அப்போ பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தூய்மையாவதற்கு நான் ஒரு காரணம் உங்க மனசு சொல்லுமானா நீ எவ்வளவு பெரிய பாக்கியம். வாழ்க வளம்.
வெரி சாரி. ஆகவே அறம் நின்று வாழ வேண்டும். யார் அறம் நின்று வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இப்பிறவியில் அருளாசி கிட்டும். இறைவனுடைய அருள். இறைவன் நாம அறம் நின்று வாழும் போது அங்க இருக்கிற இறைவன் தூய்மை ஆகிறார். நாம தூய்மைப்படுத்தின நமக்குள்ள இருக்கிற இறைவன் அழுக்காய் போச்சு. அது மனமா எழுந்து நான் அகங்காரத்துல கச்சிட்டு இருக்கு. இப்ப நம்முடைய அந்த சாட்சி நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எதுலையும் பந்தப்படாத ஒரு ஒரு டிட்டாச் ஸ்டேட் ஒண்ணு இருக்கு. உடல்லையும் பந்தப்படல, உயிர்ல பந்தப்படல, எதுலையும் பந்தப்படாத ஒரு ரகசியமான ஏற்பாடு இந்த உடல்லையே இருக்கு, இதுலயே இருக்கு. அதுக்கு பேர் சாட்சி, விட்னஸிங் கான்சியஸ்னஸ். இப்ப அந்த சாட்சியோட கண்ணை திறந்துட்டாரு மகிழ்ச்சி. நான் சாட்சின்னு வைங்களேன், என் கண்ணை சாட்சிங்கிற கண்ணை திறந்துட்டேன். நான் அந்த கண்ணை கொண்டு உள்ள பாக்குறேன், என்னுடைய ஆன்மா களங்கம் இருக்கு, இறைவன் அழுக்க பிடிச்சிருக்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது இறைவன் அல்ல, இறைநிலை. இப்ப நான் அச்சுவில் நானா வைராக்கியத்தோட ஒரு விவேக புத்தியோட தெளிந்த அறிவோட அந்த அழுக்கெல்லாம் போக்குறேன். எப்படி? அறம் நின்று வாழ்ந்து மரம் அனைத்தையும் அழித்து அந்த இறைவனை தூய்மை ஆக்குறேன். அந்த தூய நிலையில இந்த சாட்சி தன்னை பார்க்குது, இறைவனாக பார்க்குது. இப்ப சாட்சி யாரு? இறைவன். அதுவும் இறைவன். அது ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. அந்த அழுக்கெல்லாம் போக்குனதும் அந்த ஆன்மா ஒரு கண்ணாடி. ஜஸ்ட் இட் ரிஃப்ளெக்டட். எதை? சாட்சியாக பார்த்தவனை இறைவனாக காட்சியாக. அவ சாட்சி, இறை காட்சி. இதையும் வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் எதுவுமே விட்டு வைக்கல, எனக்கு சொல்றாரு, நான் வாங்கிட்டேன். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசு அரு காட்சி அவருக்கு. மாசு இல்லாத காட்சி, அன்கண்டாமினேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். யாருக்கு அந்த காட்சி கிடைக்குதான்? இருள் நீங்கி துன்பமெல்லாம் போச்சு, ஏன்னா அறம் நின்று வாழ்றான். மருள் நீங்கி மயக்கமும் போயிடுச்சு. அங்க அவன் மனசுக்குள்ள எந்த விதமான இலூஷன்ஸ் இல்லை, மயக்கம் இல்லை, துன்பம் இல்லை. யாருக்கு? மாசரு காட்சி உடையோருக்கு. தனக்குள்ள மாசு இல்லாத ஒண்ணு இருக்கு, அது காட்சின்னு தான் சொன்னார், எதுன்னு சொல்லல. காண்பவனுக்கு மட்டுமே அது என்னன்னு தெரியும், காண்பவனுக்கு மட்டும்தான் தெரியும் மாசு இல்லாத காட்சி. நாம பயணிக்க வேண்டிய தூரம் இருக்குங்க, நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நாம இதுவரைக்கும் பயணம் பண்ண பாதை தப்பு, ஏன்னா திசை தப்பு. தவறான திசை நோக்கி நடந்தா பாதை தப்பு தானே. இப்ப திசையை மாத்தணும், மனம் திரும்புங்கள். இங்கதான் இயேசுநாதர் மீண்டும் வருகிறார். பரலோக ராஜ்யம், ஆனந்த சாம்ராஜ்யம் சமீபத்தில். திரும்புவோம், மனசு பாதையை மாத்து. அது வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய பாதைய. இன்னைக்கு வேதாத்திரி மகிழ்ச்சியே ஒரு இயேசு, ஒரு புத்தன், ஒரு சங்கரன் மீண்டும் அதர்மன் தலை தூக்கும்போது மீண்டும் நான் வருவேன், கிரைஸ்ட் இஸ் கம்மிங் சூன்னு சொன்னாரே, வந்துட்டார். அவதான் வேதாத்திரி. இந்த வேதாத்திரி மகிழ்ச்சியை மேடையில வச்சுட்டே நான் பேசினேன். 2024 ஆண்டுகளுக்கு முன்பு மகிழ்ச்சிக்கு பிறந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2000. அப்ப மகிழ்ச்சிக்கு 90 வயது பிறந்தநாள் கொண்டாட்டம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு செயல் விளைவு. அங்க நான் சொல்லும் போது சொன்னேன், கிரைஸ்ட் இஸ் கம்மிங் சூன் இருந்தது, ஆல்ரெடி ஹி அரைவ்ட். யாரு? நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே வேதாத்திரி மகான், இவர்தான் இயேசு. ஒரு கவிதையில் அவர் எழுதுறார், கட்டங்கள் திறக்கப்படும் அவர் சொன்னார் இல்லையா. அப்போ ஒரு பாடல்ல மகிழ்ச்சி, எனக்கு அந்த பாடல்
ஞாபகத்துக்கு வரல. அந்த லட்சுமி அம்மா நல்லா பாடுவாங்க. முடிஞ்சதை கேட்டு இன்னைக்கோ நாளைக்கோ போடுவாங்க. தட்டுக்கள் திறக்கும் என்றார் யாரு? தன்னை உள்ளே கண்டவர். தன்னை உள்ளே கண்டவர் சொன்னார் தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசுவை சொல்றாரு மகிழ்ச்சி, நினைவு கூறுறாரு. இதை நானே அந்த மேடையில சொன்னேன். மகிழ்ச்சி சிரிச்சிட்டாரு. அது மாதிரி ஏன் இன்னும் எத்தனையோ கிரைஸ்ட் பிறக்கணும், புத்தன் பிறக்கணும், கிருஷ்ணன் பிறக்கணும், ஒரு ஆதிசங்கரர் பிறக்கணும். யாருக்கெல்லாம் பிறக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமா? இந்த வேதாத்திரி மனுஷனுடைய கருத்துக்களை முழுமையா உள்ள வாங்கி சிந்தித்து சிந்தித்து தெளிவடைந்து அந்த தெளிவில் வாழ்றாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே புத்தன் தான், இயேசுதான். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் கொஞ்சம் டைம் தரேன், நினைச்சு பாருங்க. நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி வாழணும், எப்படி வாழணும், வாழ்ந்து காட்டிய மகான்களை நினைவு நம்ம திரும்பி பார்க்கிற அவர் விளக்கேற்றி இருக்கிறார் மகரிஷி. நல்ல வெள்ளை சாக்ஸு, வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, மஞ்சள் துண்டு, குத்துவளுக்கு ஏத்துறாங்க. ஏன் அவர் பாக்குறேன்னு தெரியுமா? நான் அவரை மாதிரி பார்க்கிறேன். நண்பர்களே, குருக்கு நீங்க ஒரு காணிக்கை கொடுக்கணும், நன்றி செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்ந்து காட்டு. மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு, my life is the message to this society. என்னுடைய வாழ்வுதான் இந்த மக்களுக்கு நான் கொடுக்கிற செய்திங்கிற. அப்படி என்ன அர்த்தம்? அவர் வாழ்ந்து காட்டுற எளிய வாழ்க்கை. குஜராத்ல அவருடைய ஆசிரமம், அவருடைய கக்கூசு அவர் கழுவும், அவங்கவுங்க கக்கூசு அவங்க கழுவும், அவனுக்கு இன்னொருத்தரை வச்சு கழுவப்படாது. எளிய வாழ்க்கை, தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடும். தன்னுடைய ஆடையை அவரே நெய்து. அதெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிள் லைஃப். ரகுபதி ராஜாலாம் பாட்டு இருக்க, அதெல்லாம் ஏன் அவர் அந்த மாதிரி பாட்டை கேட்டுட்டே இருந்தார்? எல்லாம் ஒண்ணு, ஈஸ்வரன் அல்லா தேரேனா, எல்லாம் ஒண்ணுதான், ஒரே இறைவனுடைய நாமங்கள் தானே. இதுல ஏதுக்கு வேற்றுமை? சோ அந்த வாழ்வு அவதான் சொல்ற, மை லைஃப் இஸ் த மெசேஜ். இந்த சொசைட்டி நான் கொடுக்கிற செய்தி என்னவென்றால் என் வாழ்வு. அதுதான் நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுல வாழ்ந்து நம்ம கூட வாழ்ற வாழ்க்கை துணை, குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் அதுக பார்க்கணும், அதை பார்த்து அதுக வாழணும். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பேரனுக்கு பேரன் வருவான், அவன் நண்பர்கிட்ட நம்ம படத்தை காட்டணும். இதான் எங்க தாத்தாக்கு அப்பா. யாரு? எங்க தாத்தாக்கு அப்பா. இவர் யார் தெரியுமா? புகழ்ந்து பேசணும். இவன் இன்னைக்கு மகிழ்ச்சியை புகழ்ந்து தன்னுடைய பாராட்டுக்காக தாத்தாக்கு அப்பா ஒரு காரணமா இருக்கு. நான் எங்க அப்பாவுடைய பெருமையை ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். என்னுடைய கடையில ஷூ கடை ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை ஒரு ஏறத்தாழ ஒரு 15 வருஷத்துக்கு பையன் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு உடனே வேலைக்கு கடையில தான் கொஞ்சம் அவனை உட்கார வச்சு நான் அங்கேயும் போயிட்டேன். கடையில சாப்ஜி படம் வச்சிருக்கேன், பக்கத்துல எங்க அப்பா. அப்போ ஒரு பெரியவர் வந்தாராம், எல்லாம் வாங்கிட்டு கடை சேல்ஸ் பண்ற, என்னப்பா இந்த படத்துல எங்க அப்பா பேரு செல்லம் பிள்ளைன்னு சொல்லி, இவரு இங்க வந்தாரு இந்த கடை, இது ஷூ கடை, அவருடைய மகனு கடை தான். அப்படியா, மகன் இருக்காரா? மகன் இல்ல, மகன் பேரன் இருக்கான், கொஞ்சம் கூப்பிடப்பா. அவன் பையன் வந்தான். எப்பா, நான் உங்க அப்பாட்ட படிச்சவன் அந்த காலத்துல, உங்க அப்பாட்ட படிச்சதுனால தான் என் வாழ்க்கை சிறப்பா இருந்தது. அவர் ஒரு ஹை ஆபீசர் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட். வயசு அப்புறமா இருக்கு, 70 வயசு மேல இருப்பான். என் பையனை சொல்லிட்டு அவரு பேரனாப்பா இல்ல அப்படின்னு வாழ்த்திட்டு போயிட்டான். இப்படி இந்த பையன் நம்ம பேரன், என் மகன் ஒரு 6 மாசம் 1 வருஷம் அங்க இருக்கான். ஒரு 8 பேர் 10 பேர் இங்க என் அவன் அம்மாட்ட சொல்றான், அம்மா தாத்தாக்கு அவ்வளவு பேராப்பா. அதை கேட்கும்போதுலாம் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கே ஒரு பெருமையா இருக்கு. இன்னாருக்கு பேரனா நான், அவன் பெருமையா. இப்போ அவனுடைய மனசாட்சி என்ன சொல்றது? இந்த பெருமையை நீ தக்க வைக்கணும் அப்படின்னா அவரை போல நீ வாழணும். இது எதுக்கு சொல்றேன்? உதாரணம், எங்க அப்பாவுக்கு பெருமையை சொல்லணும்,
நான் இன்னாரு மகன் அதுக்காக சொல்லல, வாழ்ந்து காட்டுற, நாம வாழ்ந்து காட்டுறோம். சரிங்களா? போதும். இன்னைக்கு ஒரு ஒரு 2-3 நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு தியானம் செய்யலாம். நீங்களும் ஓய்வு எடுங்க, நானும் 2 நிமிஷம். வாழ்க. தவத்திற்கு தயார்படுத்திக் கொள்ளும். சற்று நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி கைகளை கோர்த்து உணர்ச்சியிலிருந்து உணர்வுக்கு திரும்பி, கொஞ்சம் உணர்ச்சி ஆகி போச்சு இல்ல, அந்த அந்த உணர்ச்சியிலிருந்து மனதை எடுத்து உணர்வாக்கிக் கொண்டு வாழ்க வளம். பெற்றோர்களை வணங்கி தாய் தந்தை நல்லாசி பெற்று, ஆசான் அவர்களை வணங்கி நல்லாசி பெற்று சற்று நேரம் அசைவற்ற உடலை கவனித்து அசைவற்ற தன்மையை உணர்ந்து ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று, ஆழ்ந்த அமைதி, நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின.
அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். உணர்வு நமக்கு நம் உடலுக்குள்ளாக தெய்வீக சக்தி, தூய இறைசக்தி நிரம்பி நிற்கின்ற உணர்வு நிரம்பி நின்று உடலையும் உயிரையும் தூய்மையும் மேன்மையும் படுத்துவதாக அமைதி முற்றிலும் எண்ணங்களிலிருந்து விடுபட்டு ஆழ்ந்த அமைதியில் நிலை பெற்று சலனமே இல்லாமல் இதுதான் இறைநிலை. இறைநிலை நிற்சலனம், சலனமே இல்லை. எப்போ சலனம் இல்லையோ அப்பவுமே அந்த உணர்வு எல்லையற்றதாக வெளியாக காட்சிகளே இல்லாத ஒரு எல்லையற்ற வெளி இறைநிலை. இருளாக இருந்தாலும் அனைத்தையும் தன்னகத்தே அரூபமாக அடக்கமாக கொண்ட பெருவெளி. சுத்தவெளி. மாசு இல்லாத காட்சி, மாசறு காட்சி. இருளையே பாவித்துக் கொண்டு வெறும் மனதோடு உணர்வு மட்டும்
முழுமை உணர்வு. வாழ்க வளமுடன். உணர்வு விரிந்து எல்லையற்று முழுமையாக இருக்கிற உணர்வு. சலனமே இல்லாத காட்சிகள் எதுவும் இல்லாத இருளோடு இருளாக இரண்டர கலந்து
வாழ்க வளமுடன் நிறைவு செய்கிறோம். மெதுவா நிறைவு செய்து உடல் உணர்வு. நான் உடலாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு. உடல் நான் அல்ல என்றாலும் உடலாகவும் இருக்கிறேன், மனமாகவும் உணர்ச்சி வசப்படுகிறேன், அறிவாக தெளிவாகவும் இருக்கிறேன், எல்லாமாகவும் இருக்கிறேன். இதான் தன்னிலை. உணர்வாகவும் உணர்ச்சியாகவும். நல்லா இருக்குல்ல? அடக்கத்துல உணர்வு, இயக்கத்துல உணர்ச்சி, ஒரு அனுபவம், அவ்வளவுதான். வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வளம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.